வெல்கம் பேக் டு கார்த்திகை டிவி. நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போறோம்னா தேங்காய் பூ போலி செய்ய போறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா, அப்புறம் தேங்காய் பூ, அப்புறம் வெல்லம், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போ நம்ம இதை மாவு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்சுக்கணும். போலி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு தான். மஞ்சள் தூள் போட்டுக்கணும், உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மாவை பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி வச்சிருக்கேன். இப்போ இதனால தேங்காய் பூவை போட்டணும். அந்த ஈரப்பதம் இல்லாம நம்ம அதை வதக்கி எடுத்துடணும். அடையிற வரைக்கும் நல்லா எடுத்துடணும். அதை இப்போ இந்த வெள்ளை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ தேங்காயும் வெல்லமும் நல்லா நம்மளுக்கு இது கிடச்சிச்சு பூர்ணம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இதில் ஏலக்காவும் முந்திரி பருப்பையும் போட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழையில நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம பிடிச்சி வச்சிருந்தால உருண்டை அதை நல்லா இப்படி போட்டு தட்டிக்கணும். ரவுண்டா தட்டி எடுத்துட்டு தட்டி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போலி தட்டி எடுத்துட்டோம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு நல்ல இந்த போலியை நம்ம அதில் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், திருப்பி போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வேகட்டோன்னு எடுக்கணும். இப்போ நம்ம வெந்து நல்லா வேகணும். 2 சைடும் வெந்தோன்னா இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனா எடுத்தால் நல்லா சூப்பராக வாசனையாக கமகமான்னு நெய் வாசனையோட போலி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.